கீழடி அகழாய்வு அறிக்கையில் திருத்தம் செய்யக்கோரி மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியிருந்த நிலையில் கீழடி அகழாய்வை மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நம்முடைய தமிழ் மொழிக்கான எழுத்துக்கள் உருவாக்கம் இங்குதான் நடைபெற்றது என்பதற்கான ஆதாரங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதை முக்கியமாக கருதி நாம் அதை முக்கியமாக ஆவணப்படுத்த வேண்டும். தேசிய தொல்லியல் மற்றும் நினைவு சின்னங்கள் அமைப்பின் இயக்குநராக பதவி வகித்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணா. இவர் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2014 முதல் 2016 வரை முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளில் மத்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளராக இருந்தார். இந்த பணிகளின் போது எண்ணற்ற தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. இதன் மூலம் கீழடி நகர நாகரிகம் செழித்திருந்த பகுதியாக அறியப்பட்டது. கீழடி தமிழரின் தாய்மடி என்று போற்றும் வகையில் நாகரிகத்தை உணர்த்தும் பொருட்கள் இந்த அகழாய்வில் வெளிப்பட்டிருந்தன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி குறித்த அறிக்கையை அவர் தாக்கல் செய்திருந்தார். அதன் பின் அசாம் மாநிலத்துக்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரை சென்னைக்கு பணிமாற்றம் செய்து மத்திய தொல்லியல் துறை உத்தரவிட்டிருந்தது. இச்சூழலில் கீழடி குறித்து அமர்நாத் தாக்கல் செய்த அறிக்கையில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தேவை என்றும் கூறி மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அமர்நாத்தை நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்து மத்திய தொல்லியல் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது வழக்கமான பணியிட மாற்றமே என்று பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அந்த துறைக்கான பணிகளில் ஈடுபடுவாங்க. அமர்நாத் அவர்கள் ஏற்கனவே டெல்லியிலிருந்து சிறப்பான முறையில் பணியாற்றினவர் தான். அங்கிருந்து கீழடி போன்ற இந்தியாவினுடைய பல்வேறு தொல்லியல் துறையினுடைய சம்பந்தப்பட்ட பணிகளில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாரு. இப்போவும் அவருடைய பணி மேலும் சிறப்பாக அமைகிறது கூட மாற்றிருக்கலாம் இல்லையா? யூபி போனதுனால கீழடியை பற்றி அவர் பேசக்கூடாது, கீழடியை பற்றிய தகவல்களை சேகரித்து கொடுக்கக்கூடாது, அதை பற்றிய அறிக்கைகள் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில் இருக்கும்போதே கீழடியை பற்றி அவர் ஆய்வறிக்கையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றி தகவல்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் இதையும் உடனே முதலமைச்சர் பார்த்தீர்களா நம்மளுடைய வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள்னு ஒரு கற்பனை டயலாக் இப்போவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி எதுவும் இல்லை, இது யதார்த்தமாக நடந்தால் தான் நான் பார்க்குறேன். கீழடியில் கிடைக்கின்ற கல்வெட்டு பொறிப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தமிழி என்று அழைக்க வேண்டும் என்று நம்முடைய கல்வெட்டாளர்கள் என்று அழைக்க துவங்கி உள்ளார்கள். இங்கு எழுத்து உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு தொல்லியல் ரீதியாக கிடைக்கும். நிர்வாக ரீதியிலான மாற்றம் என்று கூறப்பட்டாலும் கீழடியில் கண்டறியப்பட்ட உண்மைக்காக வேட்டையாடப்படுகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இடமாற்றம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் ஒரே அலுவலரின் மீது விடாமல் ஏவப்படுகிற இடமாற்ற உத்தரவு, விடாமல் ஏவப்படுகிற அவருக்கான வசதியின்மை, விடாமல் அவர் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை, இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்க்கணும். கீழடியை அகழாய்வு செய்வதற்கு முன்பு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற மனிதருக்கு எந்த பிரச்சனையும் துறை சார்ந்து இல்லை. அந்த அகழாய்வின் உண்மை கண்டறியப்பட்டு அந்த உண்மைக்காக அவர் நிற்க அவர் மீதான நடவடிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. எனவே ஒரு அலுவலரை இடமாற்றம் செஞ்சதில் என்ன பெரிய பிரச்சனை? சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான், அது ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இங்கன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு ஒரு ஒன்றிய அரசின் அலுவலர் இடமாற்றம் செய்யப்படுவார், அது இயல்பு. ஆனால் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது இயல்பல்ல. இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய உண்மைக்கு எதிரான ஒரு வெளிப்படையான போரை ஒன்றிய கலாச்சாரத்துறை பண்பாட்டுத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது. கீழடி விவகாரத்தில் திருத்த வேண்டியது அறிக்கைகளை அல்ல, சில மனங்களை என்று ஏற்கனவே முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். மதுரை விரகனூரில் திமுக மாணவரணி நடத்தவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக கூட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம், அவர்களை திருத்துவோம் என்று முதல்வர் கூறியிருந்தார். இந்த சூழலில் அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் பணியிட மாற்றம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது.